சிலிக்கான் பைலேட்ரல் ஸ்விட்ச் வந்து பவர் செமிகண்டக்டர் ஸ்விட்சிங் டிவைசஸில் ஒரு டிவைஸ். அதாவது தைரிஸ்டர் ஃபேமிலியில் இது ஒரு மெம்பர். இப்போ பைலேட்ரல் ஸ்விட்ச் அப்படின்றது என்னென்னா, இந்த ஸ்விட்ச் வந்து ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணும் பொழுது சர்க்யூட்டோட கரண்ட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் ஆகாது. அதாவது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பில் எந்த மாற்றமும் வராது. அதனால இந்த டிவைஸை எந்த டைரக்ஷன்லையும் கனெக்ட் பண்ணலாம். அதனால தான் இதனுடைய டெர்மினல் பார்த்தீங்கன்னா T1 T2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெர்மினல் 1 டெர்மினல் 2 எந்த டைரக்ஷனையும் எப்படி வேணால் நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணலாம். இப்போ T1 வந்து ஆனோடாக இருக்குன்னா T2 அப்போ கேத்தோடாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை T1 கேத்தோட ஆக்ட் ஆகுதுன்னா T2 வந்து ஆனோடாக ஆக்ட் ஆகும். இப்போ இந்த சர்க்யூட்டை எப்படி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 2 ஐடென்டிக்கல் சிலிக்கான் யூனிலேட்ரல் ஸ்விட்சை ஆன்டி பேரலாக கனெக்ட் பண்ணும் பொழுது தான் இந்த சிலிக்கான் பைலேட்ரல் ஸ்விட்ச் கிடைக்குது. சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு T1 இப்போ பாசிட்டிவ் வோல்டேஜ் தரோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ T2க்கு நெகட்டிவ் வோல்டேஜ் இல்லையா எப்படி அப்ளை பண்ணும் பொழுது இந்த அவலன்சி டயோடு இருக்கு இல்லையா, இந்த டயோடோட பிரேக் வோல்டேஜை விட பிரேக் டவுன் வோல்டேஜை விட அதிகமாக கொடுக்கும் பொழுது, அதாவது ஸ்விட்சிங் வோல்டேஜை விட அதிகமாகும் பொழுது டயோட் பிரேக் டவுன் ஆகி இந்த சர்க்யூட்டில் அதிகமான கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதாவது டிவைஸ் வந்து அப்போ ஆன் கண்டிஷனுக்கு வந்துடும். இப்போ வந்து டிவைஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இப்போ T2க்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்து T1க்கு நெகட்டிவ் சப்ளை கொடுக்குறோன்னா அந்த ரிவர்ஸ் ஸ்விட்சிங் வோல்டேஜை விட அதிகமான வோல்டேஜ் கொடுக்கும் பொழுது இந்த அவலன்சி டயோட் பிரேக் டவுன் ஆகி சர்க்யூட்டில் அதிகமான கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்போ திரும்பவும் என்னாகுது, டிவைஸ் ஆன் ஆகும். அப்போ ஃபார்வர்டு ஸ்விட்சிங் வோல்டேஜை விட அதிகமாகும் பொழுது டிவைஸ் வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் ஆகுது. அதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்விட்சிங் வோல்டேஜை விட அதிகமாகும் பொழுது இந்த டிவைஸ் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ரேட் ஆகுது. அந்த ஸ்விட்சிங் வோல்டேஜை விட அதிகமாகும் பொழுது டிவைஸ் வந்து ஆன் கண்டிஷனுக்கு வந்துடும். இப்போ இது எங்கெல்லாம் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, பவர் தைரிஸ்டரை ட்ரிகர் பண்ணுறதுக்கு, ட்ரையாக்கை ட்ரிகர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அடுத்தது இந்த பைஸ்டேபிள் மெமரி சர்க்யூட்லலாம் இது யூஸ் ஆகுது. தேங்க்யூ.